குட் மார்னிங் சாம்பியன். நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு வந்து இம்பாசிபிள் ப்ராசஸ்க்கு என்னென்ன சேஞ்ச் இன் என்ட்ரோபி அப்படின்னு தான் பார்க்க போறோம். சேஞ்ச் இன் என்ட்ரோபி வந்து ஈக்குவல் டு 0 ஃபார் ரிவர்சிபிள் ப்ராசஸ், சேஞ்ச் இன் என்ட்ரோபி கிரேட்டர் தென் 0 ஃபார் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ், சேஞ்ச் இன் என்ட்ரோபி லெஸ் தென் 0 ஃபார் இம்பாசிபிள் ப்ராசஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ட்ரோபி ஆல்வேஸ் இன்க்ரீசஸ் அப்படின்ற இது வச்சு டிகிரி ஆஃப் டிசார்ட்னஸ் ஆல்வேஸ் இன்க்ரீஸ்னால இர்ரிவர்சிபிலிட்டினால டியூ டு என்ட்ரோபி ஜென்ரேஷன் வந்து இந்த என்ட்ரோபி வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் கிளாசிஸ்ன்றவர் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காரு. சைக்ளிக் இன்டெக்ரல் ஆஃப் டிக்யூ பை டி ஈக்குவல் டு 0 ஃபார் ரிவர்சிபிள் ப்ராசஸ், சைக்ளிக் இன்டெக்ரல் ஆஃப் டிக்யூ பை டி லெஸ் தென் 0 ஃபார் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு டெல்டா எஸ் கிரேட்டர் தென் 0 இருக்கும், இது சைக்ளிக் இன்டெக்ரல் லெஸ் தென் 0 இருக்கும். இம்பாசிபிள் ப்ராசஸ்க்கு வந்து சைக்ளிக் இன்டெக்ரல் டிக்யூ பை டி கிரேட்டர் தென் 0 இருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷனையும் கம்பைன் பண்ணி இப்படி கூட சொல்லுவாங்க சில நேரத்தில், டெல்டா எஸ் ஈக்குவல் டு சைக்ளிக் இன்டெக்ரல் ஆஃப் டிக்யூ பை டி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டெல்டா எஸ் கிரேட்டர் தென் சைக்ளிக் இன்டெக்ரல் ஆஃப் டிக்யூ பை டினா அது வந்து இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு, டெல்டா எஸ் ஈக்குவல் டு cyclic inter dq by t na அது reversible process க்கு, delta h should be less than cyclic inter dq by t, it is impossible process அப்படி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இப்படி நம்ம பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் q by t ஈக்குவல் டு 0. அப்போ ஹீட் சப்ளை ஆகுது, ஹீட் அப்சர்வ் ஆகுதுன்னா q ப்ளஸில் வச்சுருப்பாங்க. q1 by t1 ஈக்குவல் டு q2 by t2 மைனஸ் q3 by t3 சொல்லுவாங்க. இந்த q3 வந்து ஹீட் ரிஜெக்டடு, சப்ளைனா ப்ளஸில் இருக்கும், ரிஜெக்டட்னா மைனஸில் இருக்கும். இது வந்து ரிவர்சிபிள் இன்ஜினுக்கு ஒத்து போகிற சூப்பரான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பயன்படுத்தி நிறைய ப்ராப்ளம் போடுவோம். ஸோ ரிவர்சிபிள் இன்ஜின் எங்கெங்கெல்லாம் வருதோ அப்போ இந்த ஃபார்முலா வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம்.